அனைவருக்கும் வணக்கம். 2026 அதாவது அடுத்த வருஷம் தேர்தல் நடக்கிறதுக்கு இப்போவே எல்லோரும் கருத்து கணிப்புன்னு சொல்லி கருத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம யதார்த்தமாக உண்மையான நிலவரம் என்ன அப்படிங்கிற கருத்து கணிப்பை சொல்ல போகிறோம். தமிழ்நாட்டை பொறுத்தளவில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டு தான் பெரிய கட்சிகள். இதில் மாற்று கருத்தே கிடையாது. அதிமுக தனியாக நின்றால் கூட 30% ஓட்டுகள் வாங்கக்கூடிய அளவிற்கு பெரிய கட்சி. அதற்கடுத்து திமுக தான் இருக்கிறது. 28% ஓட்டுக்களை அவங்க தான் வாங்க முடியும். இந்த இரண்டில் திமுக எப்படி சார் வெற்றி பெற்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற வழியே கிடையாது. அவங்க கூட்டணி சேர்ந்துக்கிட்டாங்க. காங்கிரஸுக்குன்னு 5% ஓட்டு இருக்குது, அப்படி அவங்களோட சேர்த்துக்கிட்டாங்க. கம்யூனிஸ்டுக்கு, இடது கம்யூனிஸ்ட், வலது கம்யூனிஸ்டுக்கு 2% ஓட்டுகள் இருக்கு, அதை அப்படி சேர்த்துக்கிட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள், கொங்கு நாடு மக்கள் முன்னேற்ற கழகம், மனிதநேய மக்கள் கட்சி, முஸ்லீம் கட்சி, இப்படி இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஒன்றா சின்ன 1% இருக்கிற கட்சிகள்லாம் ஒன்றா சின்னதாக சேர்த்துக்கிட்டு 38% வாக்குகளை வாங்கி ஜெயிச்சு உட்காந்துட்டாங்க. இதே தான் பிஜேபி செய்திருந்தால் பிஜேபி ஜெயிச்சிருக்கும். ஆனால் பிஜேபி செய்யாமல் அதிமுகவை முறைச்சிக்கிட்டு அவங்க தனியாக நின்னாங்க. பாரதிய ஜனதாவும் அதிமுகவும் சேர்ந்தால் திமுக கூட்டணிக்கு வீழ்த்த முடியும். சேர்ந்தால் இப்போ சேர்ந்துருக்காங்க. அடுத்த வருஷம் வரைக்கும் இந்த கூட்டணி இருக்குமாங்கிறது டவுட்டாக இருக்குது. ஏன்னா 2 பேரும் எகனைக்கு மோனையாக பேசிக்கிட்டே இருக்காங்க. ஏட்டிக்கு போட்டியாகவே பேசிக்கிட்டு இருக்காங்க. இருவரும் ஒன்று சேர்ந்து தேர்தலை சந்தித்தால் திமுகவை வீழ்த்த முடியும். இல்லாவிட்டால் மீண்டும் திமுக கூட்டணி தான் வரும். சார், விஜயை பற்றி ஒன்றுமே சொல்ல, சீமானை பற்றி ஒன்றுமே சொல்ல. விஜய் அவர்களை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஏனென்றால் அவர் எம்ஜிஆர் அல்ல, விஜயகாந்த் அல்ல. விஜயகாந்த் எம்ஜிஆர் அவர்களாவது தாங்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து கொடுப்பார், பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட இருக்கிற பணத்தையும் எடுத்து கொடுத்துருவார். ஆனால் விஜயகாந்த் தன்னுடைய காசை மட்டுமே கொடுத்தவர். அவரையே தோக்கடிச்சு விட்டாங்க. விஜய் இன்னும் அரசியல் ரேஸுக்குள்ளே என்னை பொறுத்தவரை, என்னுடைய கருத்து கணிப்பை பொறுத்தளவில் அவர் அரசியல் ரேஸுக்குள்ளே வரல. வந்தாலும் 3வது இடத்துல தான் இருப்பார். ஒரு இடத்தில் அவர் ஜெயிப்பதை மிக கடினமாகத்தான் இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. நேயர்கள் தப்பாக எடுத்துக்க வேண்டாம். நான் எந்த கட்சியை சாதாரணமாக சொல்லலை. ஆனால் பாரதிய ஜனதாவும் அதிமுக கூட்டணி சேர்ந்து இதே போல் சந்தித்தால் அடுத்த முறை திமுக வீழ்ந்துவிடும், அல்லது திமுக கூட்டணி தான் ஜெயிக்கும். இதுதான் என்னுடைய நிலைப்பாடு. 2026 நாம் மீண்டும் ஒருவேளை சந்திக்க நேர்ந்தால் இதை பற்றித்தான் நீங்களும் யோசிப்பீர்கள். மீண்டும் சந்திப்போம்.